சொல்றது துரோகத்தின் உச்சம். நான் எல்லாருக்கும் நீ யாரை நினைக்கிற? என்னோட சாபம் நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் வாழ்க்கை சீரழிச்சுக்கிறா நீ. வந்தியா அப்படியே போயிடுச்சுல. அப்புறம் என்ன மயிருக்கு வந்தங்க? என்கிட்ட நான் உனக்கு 1 லட்சம் செலவு பண்ணிட்டேன். எனக்கு இப்ப 1 லட்சம் நீ சும்மா செலவு பண்ணல. என்ன சும்மா செலவு பண்ணல? உன் மேல இந்த காதல் நான் பண்ணடா. என்ன காதல் கிழிக்குது? நான் முட்டாள்தனமா பசு கொண்டாந்து விட்டுட்டேன். திருடி 5000 ரூபாய்க்கு அதை வித்துட்டு சரக்கு அடிச்சிட்டு எவ்வளவுக்கு செலவு பண்ண? எல்லாரும் அந்த பசங்க எவனாவது சும்மா உட்காந்துருப்பான். போய் சொல்லு. உனக்கு மல்லிகை ஜாமா சோத்துக்கு போட்டதுல இருந்து உனக்கு மத்தபடி நான் உனக்கு கொடுத்த காசுல இருந்து அந்த பசங்களுக்கு கொடுத்த சொல்லி காமிக்கிறியா? சோறு போட்டல மாசம் 15000 சாப்பாடுக்கு செலவு பண்ணிருக்கேன். அது ஓகேதான். சும்மா ஒண்ணு நீ பண்ணல. அப்புறம் அது எதுக்கு நான் என்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிதான் இருக்கிறேன். இங்க பாரு, உன் கூட சுத்திட்டு இருப்பாங்க நல்ல கையா. அவன் 15000 வாங்கியிருக்கான். உனக்கு எவ்வளவு அக்கௌண்ட்ல கொடுத்திருக்கான்? உனக்கே முதல்ல ஒரு 10,000 5,000 தொலைச்சிட்டு குளத்துல தலை மாட்டி என் பசங்க காட்டி கூட சந்தோஷமா இருக்கு. நான் போயிட்டு இருக்கேன். 50,000 ஆச்சா? என் போனை வேற நீ திருடி வித்திருக்க, வேற குடிச்சிருக்க சரக்கு. என் போனை திருடி என் ஐடி திருட பார்த்தல. நீ என் கூட வாழ்ந்துட்டு கூட வாழ்ந்து எனக்கு துரோகம் பண்ணியா? நீ பண்ண தப்பா என் மேல நீ சுமத்தாத. எட்டப்போ நீதான் எடுத்திருக்க. ஏன் போய் சொல்றீங்க? 5000 தான் என் போன் ஒருத்தர். அந்த போன் வேலை தெரியுமா? 25,000 போன நான் பாக்கல. உன் நகை நட்டு எதுவுமே நான் பாக்கல. ஏதோ நான் பண்ண தப்பு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். 1 லட்சம் நான் உன் கூட 1 மாசம் வாழ்ந்ததுக்கு நீ என் காசை எடுத்து கொடுக்க. மேல கீழ கை வச்சுனா மரியாதை கட்டுறோம். 1 லட்சம் இழந்துக்கண்டா. நீ எனக்கு வேணாம்டா. யாரு நீ என்ன சொல்றீங்க? நீ துரோகத்தின் உச்சம். நான் சொல்றேன் நீ எனக்கு வேணாம். நான் பொண்டாட்டி இருக்கேன். 1 லட்சம் உன் பொண்டாட்டி இருக்கல. உன் பொண்டாட்டி காசு நான் வந்து கொடுத்தா. காசு கொடுத்தா உனக்கு புத்தி இல்ல? நீ படிச்சிருக்கல? அறிவில உனக்கு? அறிவு இல்ல. நீ வந்துட்டு என்ன இது பண்றியா? நீ பெரிய சீவேல அவதான். மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு என்கிட்ட நான் வந்தேன்னா தங்கணும் தான். உன் மூஞ்சி மாறிக்கு வேற எவனும் வரமாட்டான். நான் வந்துட்டேன். என்ன பண்றது? 1 லட்சம் என்ன வச்சு யூடியூப்ல 1 லட்சம் சம்பாதிச்ச ஒரே மாசம். இப்ப எனக்கு காசு அது கூட அதெல்லாம் கொடுக்க முடியாது. நான் வந்ததுக்கு போனதுக்கு எல்லாமே சரியா போயிடுச்சு. 1 லட்சம் வச்சு சம்பாதிச்சுக்க 1 லட்சம் என் காசு அழிச்சிருக்கேன். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நீ எங்க போகணுமா போ. உன் முன்னாடி ஒரு நகை வேற வாங்கிருக்கா. அதெல்லாம் வந்து எல்லாம் சரியா போயிடுச்சு. அவன் 10 பவுன் வாங்கிருக்கா. திரும்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டா பிரச்சனை முடிச்சிட்டு போவற. என்ன மறுபடியும் பிரச்சனை பெற? 1 லட்சம் என்கிட்ட உன் முன்னாடி 10 லட்சம் வாங்கிருக்கா. எங்க உன் முன்னாடி எங்க அவன் எங்க? எதுக்கு அவளை கூப்பிடுறப்பா? எதுக்கு அவளை அந்த கண்டார ஓடி எங்க? அது மாதிரி பேசுனே வச்சுக்கோ. என்னடா பொண்டாட்டியே சொன்னாலும் கோவம் வருதா? பொண்டாட்டி வேற கூட என் மேல இனி படக்கூடாது. ஓடுகாலி நீதாண்டி. ஓடுகாலி நீதான். காசு கல்யாணம் பண்ணிட்டு வருவா. என்ன ஓடுகாலி? ஓடுகாலி போய் லாரியில வந்துடாத. என்ன போ. அப்ப கூட நீ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன போ. நான் நல்லா இருக்கேன். நீ யாரை நினைக்கிற? காசு செலவு பண்ணி உன் முன்னாடி ஒரு பக்கம் புடிங்கி தின்னு. என் பெண் என்னோட சாபம். நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நல்லா இருப்போம். ஏமாத்திட்டு வருவாங்க. அந்த புள்ள கேட்க ஆளுன்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம்ங்கிற பேர்ல என் வாழ்க்கை சீரழிச்சுக்கிறா. நீ சீரழிச்சனா? சொல்லுவாங்க. அதை நீ நிரூபிச்சுட்ட. கேட்க யாருல நினைக்கிறியா? எனக்கு எங்க அம்மா இருக்காங்க. 10 பேர் இருக்காங்கடியா. ஆளுன்னு சொல்லி தானே என்ன கேட்க ஆளுன்னு தானே என்ன தாலி கட்டி என் கூட வாழ்ந்துட்டு கண்டன்னு சொல்லிட்டு போறா. நீ எங்க வேணா போய் என்ன வேணாலும் கிடையாது. மயிரை புடுங்க முடியாது. உண்மைதான். வாழ்ந்தானே யாரு சாட்சி? என்ன சாட்சி? ஊர் மக்களுக்கு தெரியும்டா. நீதான் என் பொண்டாட்டி திவ்யா கலட்சுமி. எத்தனை சொல்லுவ? திவ்யா கலட்சுமி ஊர் உலகத்துக்கே தெரியும். நான் உன் பொண்டாட்டின்னு தெரியும்டா. வாழ்ந்திய வாழ்க்கை ஏமாத்தி என் காசை தின்னு என் சேனலை புடுங்கி எனக்கு பொண்டாட்டி நகைய வாங்கிட்டா. உன் பொண்டாட்டி தானே, உன் கூட தானே வாழ்ந்தேன். அந்த போனை திருட உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் அதெல்லாம் பாக்கலடியே. இந்த மேல கோவம் போன் எப்படி அதெல்லாம் நீ எங்க கேட்கணுமோ அங்க வீட்டுக்குள்ளதான் போன் வச்சிருந்தேன். எங்க நாடகம் மாட்டு ஏன் வந்து இழிச்ச வயது ஏன்ட்ட வந்திருக்கு. வீட்டுல போன் வச்சு டிவில போயிட்டு உள்ள கிச்சன்ல சோறாக்கிட்டு எப்படி போன் காணா போவோம்? காணா போவோம். கேளு 4 பேர்ட்ட. வீட்டுல டிவிக்குள்ள வச்சிருந்தா அடுத்த வந்து தூக்கிட்டு போனாங்க. சொல்றாங்க. யாரும் நம்பாதீங்க. இதே வந்து இதே குழப்பதான். எங்கேயாவது ஒருத்தர் என் பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள உள்ள போன் டிவில வச்சு போய் கிச்சன்ல சோறாக்கி எத்தனை பேர் ஏமாத்திட்டு வந்திருக்கா? போன் காணா போறது உலகத்துக்கே தெரியும்டா. உலகத்துக்கு தெரியும். திருட்டு குடும்பமா உன் குடும்பம்? நாங்க குடும்பம் இல்ல. நீ தாண்டி திருட்டு குடும்பம். என் போன் தாலி கட்டிட்டு குடும்பம் பண்ண நீ இல்ல. போனே வீட்டுக்குள்ள உள்ளது எப்படி காணா போச்சு? என் போனுக்கு முதல்ல சொல்டா. ஏன் தூக்குன? என் அக்கவுண்ட்ல என்ன மேல கை வைக்கிறா? என்ன மேல கை வைக்கிறா? நான் சேனல் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துறேன்டா. என்ன சொல்றேன்.
அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படாத. நான் ஆசைப்படல, நீதான் என் பொருள் மேல என் குடும்பத்து மேல ஆசைப்பட்டு வந்த. வீட்டுக்குள்ள என் phone என்கிட்ட சொத்து இருக்குன்னா நீ வந்த. உன் சொத்துக்கு கொண்டு போய் குப்பையில போடுறா. ஒரே மயில் பணம் வச்சிருக்க, நகை உண்மையா வச்சிருக்க. வாழ்ந்த என்னோட பாசத்தை எனக்கு புரிஞ்சுக்க தெரியல. எங்க பாக்குறோமோ அங்க உன்னை நான் பாக்குறேன். உன்னை திரிக்கிறேன்டியா. நீ போய் மீடியால ஆளு மயிரு. நீ வராது. நடுத்தர காசுக்காக வந்த கரும்பு பிடிச்சவனே போன திருடா 1 லட்சம் காசை வாங்குறா. குடும்பமாடா உன் குடும்பம். நானும் பாக்குறேன்டா. நான் யாரு